ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா ரைட்டிங் இமெயில்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட். இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது இமெயில் மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு அபிஷியல் செக்டாருக்கு நம்ம எப்படி அனுப்புவது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சைபர் கிரைமா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு அபிஷியல் மெம்பரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்க ரைஸ் பண்ணுவீங்க. இல்ல ஒரு அமேசான்லயோ ஒரு பிளிப்கார்ட்லயோ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிருக்கும், இல்ல அதனால ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஒரு அமேசான் பிளிப்கார்ட்டுக்கு அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ, அந்த கம்ப்ளைண்ட் நீங்க எப்படி கொடுப்பீங்க, அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, சார் அமேசான் பிளிப்கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா கஸ்டமருக்கு கால் பண்ணிடுவோம். கால் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த ப்ராப்ளம் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அமேசான் ஆப்லேயே ரீஃபண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு சார், அப்படியே கொடுத்து நாங்கள் பண்ணாலும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஆனா இமெயிலே நீங்க அபிஷியலா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு எவிடன்ஸா இருக்கும். ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த இமெயில நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அது ஒரு ரெக்கார்டா எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இமெயில் மூலமா ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்ம ப்ராப்பரா சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா ஆப்போசிட்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்கும். இப்பதான் நம்ம சேனலுக்கு முத வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா சேரும். வாங்க நீங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ கம்ப்ளைண்ட் இமெயில் எழுத போறீங்க அப்படின்னா அதுல சில பாயிண்ட்ஸ் மனசுல வச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா பி ப்ரிசைஸ் அண்ட் கன்சைஸ் அப்படின்னு இருக்கணும். அதாவது ப்ரிசைஸ் அப்படின்னா துல்லியமாக இருக்கணும், கன்சைஸ் அப்படின்னா சுருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் துல்லியமாக சுருக்கமாக அப்படின்னா இமெயில வளன்னு சொல்லி நீங்க கண்டென்ட் எழுதக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் இருக்கணும். யூஸ் சிம்பிள் அண்ட் பொலைட் லாங்குவேஜ். நீங்க எழுதக்கூடிய கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா சிம்பிளாவும் இருக்கணும், அதே சமயத்துல பொலைட்டாவும் இருக்கணும், ரொம்ப ரெஸ்பெக்டடா அந்த கம்ப்ளைண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவாய்ட் சர்க்கசம் ஆர் த்ரெட்டனிங் லாங்குவேஜ். சர்க்கசம் அப்படின்னா மீனிங் பாத்தீங்க அப்படின்னா கிண்டல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கியிருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் கம்ப்ளைண்டா இருக்கு சொல்லி நீங்க ரைஸ் பண்றீங்க கம்ப்ளைண்ட். அப்ப அந்த இடத்துல இந்த பொருளை பத்தியோ இல்ல அமேசானை பத்தியோ கிண்டல் அடிக்கிற மாதிரி அந்த இமெயில் இருக்கக்கூடாது. என்ன கான்செப்டோ அந்த கான்செப்டை தான் சொல்லணும், என்ன கம்ப்ளைண்ட்டோ அந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. த்ரெட்டனிங் லாங்குவேஜ், மிரட்டுற மாதிரி. அதாவது இப்ப நீங்க என்ன ப்ராடக்ட் அனுப்பியிருக்கீங்க, இந்த ப்ராடக்ட்ல ஒரு யூஸும் கிடையாது, இது ஹேங்கிங் ஆகுது, ஹீட்டிங் ஆகுது, ஸோ நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்க, நான் இந்த மாதிரி பண்ண போறேன், நீங்க இப்படி பண்ற சர்வீஸ் சரி நீங்க பண்ற சர்வீஸ் நல்லதா படல. சோ இந்த மாதிரி ஒரு த்ரெட்டனிங், அதாவது மிரட்டுற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. ஆட் ஆல் ரெஃபரன்சஸ், டாக்குமெண்ட்ஸ், ரிசிப்ட்ஸ் எக்ஸெட்ரா. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பத்தி உள்ள டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரிசிப்ட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் கீழே நீங்க அதை அப்லோட் பண்ணணும், அதை ஆட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பி கிளியர் அபவுட் த எக்ஸாக்ட் இன்டென்ஷன் ஆஃப் த கம்ப்ளைண்ட். உங்க கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா என்ன கம்ப்ளைண்ட்ங்கிறத கிளியரா நீங்க எழுதிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அமேசான்ல ஒரு மொபைல் வாங்கியிருக்கீங்க, அந்த மொபைலை பத்தி தான் நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மொபைல்ல நீங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ, அதாவது ஹீட்டிங் ப்ராப்ளம் வருது, அதை பத்தி தான் இந்த கம்ப்ளைண்ட் எழுதுறோம் அப்படின்னு சொல்ல போறீங்க அப்படின்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூங்கிறத அவங்க ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு தெளிவா புரியணும். அதைத்தான் சொல்றாங்க பி கிளியர் அபவுட் த எக்ஸாக்ட் இன்டென்ஷன் ஆஃப் த கம்ப்ளைண்ட். கீழே சாம்பிள் இமெயில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரம்ங்கிற இடத்துல உங்க இமெயில் ஐடி போடணும். சப்ஜெக்ட்ல கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி போடணும். ரெஃபரன்சஸ்ல நீங்க என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதாவது டீடைல்ஸ் ஆஃப் ரிசிப்ட்ஸ் வித் டேட் எக்ஸெட்ரா. உங்க கையில ரிசிப்ட் இருந்துச்சு, நான் பர்ச்சேஸ் பண்ண ரிசிப்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ரெஃபரன்ஸா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். டூங்கிற இடத்துல நீங்க யாருக்கு கம்ப்ளைண்ட் எழுத போறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் நீங்க என்டர் பண்ணணும். பாடி ஆஃப் த இமெயில் எப்படி எழுதணும் அப்படின்னா டியர் சார் அண்ட் மேடம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல சொல்லணும். அதுக்கப்புறம் ஐ விஷ் டு கம்ப்ளைண்ட் அபவுட் த டேஷ். எதை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களோ அந்த ப்ராடக்ட் நேமை மென்ஷன் பண்ணணும். ப்ராடக்ட் நேமா இருக்கலாம், இல்ல சர்வீஸ், அதாவது வித் சீரியல் நம்பர் ஆர் அக்கௌண்ட் நம்பர் எதுவா இருக்கட்டும், நீங்க அதை பத்தி நீங்க உங்க கையில உள்ள அந்த சீரியல் நம்பரா இருக்கட்டும் இல்ல ப்ராடக்டா இருக்கட்டும் அதோட நேம் நீங்க மென்ஷன் பண்ணணும். தட் ஐ பர்ச்சேஸ்ட் ஆன் டேட்டை மென்ஷன் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் நேம், அந்த ப்ராடக்டோட பர்டிகுலர் நேம் என்னமோ அந்த நேம் நீங்க சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க.
ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பீஸ் ஆஃப் ரிசிப்ட் அண்ட் வாரண்டி டீடைல்ஸ் ஆர் அட்டாச்டு ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். இந்த லைனை வந்து அந்த கம்ப்ளைண்டோட எண்டில் வந்து நீங்க கண்டிப்பா கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா நான் கொடுத்துருக்க கம்ப்ளைண்டோட காப்பீஸ் வந்து நான் கீழே அட்டாச் பண்ணிருக்கேன். அதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். லாஸ்ட்ல வந்து யுவர் சின்சியர்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை வந்து போடணும். ஸோ இதை பாருங்களேன், இப்போ நான் சிஸ்டம்ல வந்து இமெயில் ஓபன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். அங்கே முன்னாடி எப்படி டெமோ அதாவது ஒரு சாம்பிள் கொடுத்துருந்தாங்களோ அந்த சாம்பிளை வந்து நான் ஃபில்அப் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல எங்க சார் ஃப்ரம்மை காணாது சொல்லாதீங்க. ஃப்ரம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இமெயில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கனால அதுவே ஃப்ரம் அட்ரஸா வந்து எடுத்துக்கிடுவாங்க. டூ டூ அட்ரஸ்ல வந்து amazon@gmail.com அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட்ங்கிற காமிக்காது. அடுத்த பாக்ஸ் சப்ஜெக்டா தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பாடி ஆஃப் த கண்டென்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா முன்னாடி நம்ம என்ன சாம்பிள் பார்த்தோமோ அதை தான் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்ல யுவர் சின்சியர்லி என் நேம் வந்து நவீன் குமார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ப்ராப்பரா எப்படி ரைட் பண்ணுங்கிறத நான் ஒரு சாம்பிளாவும் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுவே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாவும் உங்களுக்கு வந்து இமெயில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இமெயில்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை எப்படி ரைஸ் பண்றது இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ராடக்ட்டை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த இமெயில் ப்ராசஸை யூஸ் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு தவறுகள் வந்து உங்களை சுற்றி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதை வந்து அஃபீஷியலுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட்லையும் கம்ப்ளைண்ட் வந்து நீங்க பண்ணலாம். இதுதான் வந்து இமெயில் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ற மெத்தட். இந்த கிளாஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இமிடியேட்லி உங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம்.